இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் கூட சிவனாண்டி அந்த போட்டோவை காமிக்கும் போது மனசுக்குள்ள பயந்துகிட்டே தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்து சந்தேகத்தை கிளியர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எதிராக அந்த சிவனாண்டி இவ்ளோ பெரிய சதி செஞ்சிருக்கான்னு நினைக்கும் போது அவன் மேல எனக்கு ஏற்கனவே இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அதை விடுங்க அத்தை. அவங்க பிளான் பண்ணதான் நடக்கல. எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? ஏப்பா சகல, யாரு உனக்கு ஏக்கர் பால் போட்டுக்கிட்டே இருந்தாலும் தலை மாதிரி ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சுக்கிட்டே இருக்கியே. சூப்பர் தலை நீ. என்னங்க பண்றது? அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, இதே வேலையை சுத்திட்டு இருக்காங்க. இதுக்காகலாம் நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்க முடியுமா? சந்திரா, உனக்கு நான் கொடுக்கற ஃபைனல் வார்னிங் இது. இனிமே மாப்பிளைய பத்தி ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இல்லக்கா, இவன் வந்து ஏய், இப்பதானே சொன்ன வாயை மூடுன. அத்தை, நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் என்னை பழி வாங்கறதுக்காக ஒரு வேலை ஒன்று சேர்ந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் விஷயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ கூட பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. அக்கா அக்கா, இவன் தேவையில்லாம என்னையும் அந்த ஆளையும் சம்பந்தப்படுத்தி பேசுறான். அந்த ஆளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு நீதான் முக்கியம்னு எப்பவோ அந்த ஆளை விட்டுட்டு இங்க வந்துட்டேன்க்கா. இவன் நமக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சந்திரா, உன்னை நான் நம்புறேன். எனக்கு நீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மாப்பிளையும் முக்கியம். அதனால இனிமே அவர் மேல சந்தேகப்படாத.